நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் மேல்கூடலூர் சுப்பிரமணியம் அவர்கள் தந்த ஒரு தகவலின் அடிப்படையில் பந்தலூர் தாலுகா மேங்கோரஞ்சி தேயிலை தோட்டம் சரகம் 2 பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஆலயத்தினுடைய தேர் திருவிழா பவனி வந்தது. ஊர்கூடி தேரிழுப்பார், ஊர்கூடி தேரிழுப்பார் என்று அன்று சொன்னார்கள். ஊரெல்லாம் ஒன்று கூடி எல்லா மக்களும் தேரை வடம்பிடித்து இழுப்பார்கள் என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம். இந்த மேங்கோரஞ்சி தேயிலை தோட்டம் சரகம் 2 பிரிவில் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தேர் பவனி இழுத்து வரும் காட்சியை நமது நீலமலை தொலைக்காட்சி செய்தியாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்திருக்கிறார். முன்னதாக ஊர்கூடி தேர் பவனி இழுக்கும் முன்பு வடம்பிடித்து தொடங்கி வைப்பவர்களுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தப்படும் என்பது கூட நாம் கேட்டிருக்கிறோம். பரிவட்டம் என்றால் பட்டு வேட்டியை கட்டி அவர்களுக்கு மரியாதை செய்வது பண்டைய தமிழர்கள் பண்பு நாகரீகம் என்று சொல்லப்படுவதை கேட்டிருப்போம். அந்த நிகழ்வும் இந்த ஆலயத்தில் தேர் பவனி வருவதற்கு முன்பாக அந்த தேரை வடம்பிடித்து இழுக்கின்ற பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பரிவட்டம் கட்டி அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டதும், அதுவும் தமிழ் முறைப்படி தமிழர்கள் பண்பாடுபடி வேட்டியை அவர்களுக்கு பரிவட்டமாக கட்டி அந்த மரியாதை செய்யப்பட்டு அவர்கள் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று இந்த நிகழ்ச்சி சிறப்போடு தொடங்கியது என்றும், இதில் ஆண்களும் பெண்களும் அந்த குறிய சாலை வழியிலே பிரம்மாண்டமான தேரை இழுத்து வருகின்ற காட்சி சிறப்பான காட்சியாக அமைந்தது என்றும், அந்த தேர் பவனி வருகின்ற போது மேங்கோரஞ்சி ரேஞ்ச் சரகம் 2 பகுதியிலே குடியிருக்கின்ற மக்கள் எல்லாம் வரிசையாக நின்று ஆண்டவனுக்கு அந்த இறைவனுக்கு எப்படி ஆராதனை பூஜைகள் செய்து வழிபடுவார்களோ அதை போல சாலையிலே நின்று பூஜாரியிடம் கொடுத்து தங்களுடைய காணிக்கையும் தங்களுடைய பிரசாதத்தையும் கொடுத்து சிறப்பான பூஜைகளும் செய்து பெற்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றும், ஊர்கூடி இந்த திருவிழாவை சிறப்போடு நடத்தி ஊர்கூடி தேர் இழுத்ததாக நமது நகர்வள பகுதிக்கு திரு சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் பந்தலூர் தாலுகா மேங்கோரஞ்ச் பகுதியிலே இருந்து இந்த செய்தியை தந்திருக்கிறார். தள்ளி விட்டுறாங்க.
முன்னிலை இங்க நிக்க நிக்கடா இங்க வர மாட்டாங்க இது இது போன்ற சிறப்பான செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சி பாருங்கள். சில இடங்களில் நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று நீலமலை தொலைக்காட்சி ரசிகர்கள் சொல்வதுண்டு. அப்படி தெரியாத இடத்தில் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி நல்ல செய்திகளையும் நல்ல உள்ளூர் தகவல்களையும் தருகிறது. ஆகவே நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் கட்டணத்தை கட்டித்தான் நீங்கள் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையிலே நீலமலை தொலைக்காட்சியை கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, அதைப்போல நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே எல்லா பகுதியிலும் தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதிலும் நீங்கள் கண்டு மகிழலாம். இதுவரை நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே நீங்கள் அங்கத்தினராக ஆகாமல் இருந்தால் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த மேங்கோரஞ்ச் ஆலயத்தினுடைய தேர் பவனி எப்படி இருந்தது, செய்தியை எப்படி எடுத்து ஒளிபரப்பு செய்திருக்கிறோம் என்று நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்களுக்கும் இந்த செய்தியை சிறப்போடு வழங்கிய நீலமலை தொலைக்காட்சிக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் யூடியூப் கருத்துக்கள் கமாண்டு பகுதியிலே சென்று கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று அன்போடு கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.